Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Bleach episode 27 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம இச்சிகோ பாஞ்சு வந்து ஒரு போடு போட்டான்ல, அப்படி போட்டதுல ரத்தம் பளிச்சுன்னு தெரிச்சிரும். என்னாச்சுன்னா அவனோட ஆயுதமே ரெண்டா பொலந்து அவன் பாடியிலேயே ஒரு வெட்டு சும்மா அண்ணாச்சுன்னு விழுந்துருச்சு. ரெண்டு துண்டா போனோடனே மிச்சம் இருக்க கட்டையை தூக்கி போட்டுட்டு என்னடா சண்டை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? இன்னும் முடியல. இங்க பாத்தியா என் கையில இன்னும் ஆயுதம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னால அதை ஹோல்டு பண்ண முடியுது. இதை வச்சே நான் உன்னை பொலந்து கட்டிடுவேன். அப்படி நீ என்னைய போட்டு தள்ளணும்னா என் கையை ரெண்டிய வெட்டுனாதான் தம்பி உண்டு அப்படின்ட்டு அவன் ஆயுதத்தை சுத்துவான். ஆனா பாடி படன்னு நடுங்கிட்டு இருக்குது. இவன் எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டான் போல. ஒழுங்கா ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆயிருப்பான். மொட்டை அப்படியெல்லாம் சரண்டர் ஆகிற ஆளா? முடியாதுடா, நான் சண்டை போடுவேன். பட் சண்டை போட்டா நீ செத்து போயிருவ மூதேவி, மொத்தமா சோழி முடிஞ்சிரும்னா கேட்க மாட்டான். எனக்கு அது நல்லாவே தெரியும். யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த சண்டையில உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையல வெறி குண்டு அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் அவன் மூவ் பண்ணி வரதை பார்க்கும்போது கிசுக்கே இருக்கான்ல, அவன் வர்ற மாதிரியே இருக்கும். சோ மூவ்மெண்ட்டை நல்லா வாட்ச் பண்ணி நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே போர்டு ஆல்ரெடி அந்த பக்கம் ஒரு வெட்டு, இப்ப இந்த பக்கமும் ஒரு வெட்ட போட்டோன்னு நான் ரொம்ப அன்லக்கின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். சோ மொட்டையனா சரிச்சாச்சு. தோத்ததுக்கு அப்புறமும் பாருங்களேன் எப்படி இழிச்சிட்டு கிடக்குறான்னு. அதுக்குன்னு நம்ம பையன் இன்னும் அவனை கொல்லல. நீ மட்டும் இல்ல, நானும் லக் இல்லாத பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க காஞ்சியோட தான் காமெடி. கொஞ்சம் தூரம் ஓடுறது, அவன் வர்றானா இல்லையான்னு பாக்குறது, அவன் வந்த உடனே சண்டை போடுற மாதிரி கொஞ்சம் சீன் போடுறது. இதுக்கு என்ன மூச்சு வாங்குது இல்ல, அதை காம் டவுன் பண்ண. அதுக்காக சண்டையெல்லாம் போட மாட்டான், பேசியே டைமை வேஸ்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் டைவர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்மோக் பாம் ஒண்ணா போடுவான். அப்படி பண்ண என்ன பண்ணணும், போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். அதை விட்டுட்டு அங்கே நிப்பானா அவன் கதறிட்டு இருப்பான், ஐயோ என் கண்ணு எரியுதுன்னு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேற. எப்படி இது சாதாரண ஸ்மோக் பாம் இல்லலே, குக்ககு பிராண்ட் சில்லி பெப்பர் ஸ்மோக் பாம். கண்ணு எரிஞ்சு கலண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு இந்த லூசும் அதே புகைக்குள்ள நின்று ஐயோ கண்ணு எரியுதேன்னு கதறிட்டு இருப்பான். மூச்சு விட்டவொடனே தொண்டையும் வேற எரிய ஆரம்பிச்சிடும். உடனே அவன் வண்டியா திட்டுவான், அட எடுபட்ட மொல்ல மாதிரி பையல, உன் பிளான்ல இருந்தே உனக்கு எஸ்கேப் ஆக தெரியல, அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாவே அந்த புகையை விட்டு வெளியில வருவானுங்க. வந்தவனுங்க தட்டக்குன்னு ஒரு குழியில விழுவானுங்க. அதான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்க பத்தி பேசிட்டு இருந்தானுங்களே, இந்த மாதிரி தண்டனை கொடுக்க தான் நாங்க கூப்பிட்டு வருவோம் அப்படி இப்படின்னு. அந்த குழிக்குள்ள தான் விழப்போவானுங்க. விழுந்தா வெளியில வர முடியாது. இவனுக்கு ரெண்டு பேரும் வேற இப்படி தொங்கிட்டு இருப்பானுங்களா, அந்த டோரா மண்டக்காரன் நீ விட்டுறாதம்மா. சோ இப்படி இவனுக்கு சைடு செம காமெடியா போயிட்டு இருக்கும். இங்க மொட்டையும் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேனா, how it is possible-மா, ஏன்டா சொரணை இல்லாம போயிருச்சான்னு ஒரு சவுண்ட். யாரானா நம்ம இச்சிகோ தான். நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவனோட கத்தி பாத்தீங்கன்னா அவனை பொழந்து கட்டினதுக்கு அப்புறம் பழைய ஃபார்முக்கே வந்துருச்சு. அதுல தானே அவன் மெடிசன் வச்சிருந்தான். அதை அவனுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு மொட்டையும் உடம்புலையும் போட்டு விட்டு அவனோட காயத்தையும் சரி பண்ணி விட்டுருக்கான். பார்த்தா மொட்டையும் உடம்புல ஒரு கீரல் கூட இல்ல, சூப்பரா கியூர் ஆயிருச்சு. நல்லா மருந்து பண்ண உடனே அட கேடு கட்டவனேன்னு திட்டுவானா, எதுக்குடா காண்டாகிற, கொஞ்சம் தாண்டா யூஸ் பண்ணாமா. அவனுக்கு என்னன்னா நான் சண்டை போட்டு தோத்துட்டேன், நான்லாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன், நியாயப்படி செத்து இருக்கணும். அப்படி ஒருவேளை என்னால மூவ் பண்ண முடிஞ்சதுன்னா மறுபடியும் எந்திரிச்சு வந்து உன்னைய போட்டு தள்ளாம விட மாட்டேன்பா. ஏன்டா உன்னைய காப்பாத்தினவனுக்கு காட்டுற நன்றியாடா இது, மானகட்ட பயல. சரி ஓகே, இப்ப அதெல்லாம் விஷயம் இல்ல, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் மட்டும் வேணும்பா. என்ன வேணும், நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு தெரியும் நான் லக்கி இல்லன்னு. என்னோட பர்த்டே எப்போன்னு தெரிஞ்சுக்கணுமா, இல்ல என் ஹேர் ஸ்டைலின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுமான்னு உடனே அந்த கருமத்தெல்லாம் எவன்டா கேட்டான். ரூக்கியா எங்கடான்னு கேட்டவன அவன் ஷாக் ஆயிருவான். அதே நேரம் இங்க இவனுங்க தொங்கிட்டு இருந்தானுங்கல்ல, காஞ்சுவால ஹோல்டு பண்ண முடியல. அவன் மட்டும்னா பரவாயில்ல, கீழே ஒருத்தன் வேற பிடிச்சி இழுத்து தொங்கிட்டு இருக்கான்ல, அவன் விட்டுறாரான்னு கதறிட்டு இருப்பான். என்ன விழுந்தா மேல வர முடியாது திருப்பி. பட் இருந்தாலும் எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி ஹோல்டு பண்றது, முடியாம கை வலிக்கு உள்ள விழுந்துருவான். விழுந்த அடுத்த செகண்ட் காஞ்சு கதறிட்டு இருப்பான், நான் சாகிறதுக்கு விரும்பலன்னு. கடைசியில பார்த்தா உள்ள இருந்து கண்ட மேனிக்கு நாரும். என்னடான்னா அது ஒரு குப்பை தொட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்த குழி வேற, இது வந்து ஒரு நார்மல் குப்பை தொட்டி தான். பட் இருந்தாலும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கீழே தள்ளி விட்டுருப்ப. கொய்யால உன்னைய நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு மறுபடியும் கத்தி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வருவான். ஓடா பொடலங்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஏணி படிக்கட்டுல ஏறி நம்மால மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருவான். அவன் மறுபடியும் விரட்ட ஆரம்பிப்பான். அதே நேரம் இங்க மொட்டை ரூக்கியாவை காப்பாத்த வந்திருக்கியா, அவளை மாதிரி ஆளுகிட்ட உனக்கு என்ன தேவை இருக்குதுன்னு அவளை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்பான். அவளை பார்க்க வரல, நாங்க வந்ததே அவளை காப்பாத்தன்னு சொன்ன உடனே அவனுக்கே ஷாக்கு. காப்பாத்த வந்தீங்களா, எத்தனை பேரா வந்திருக்கீங்கன்னு கேட்ட உடனே அவன் எத்தனை பேருன்னு கவுண்டர் சொல்லிடுவான். அதுவும் அக்யூரேட்டா சொல்லிடுவான். நிஜமாவே அவளை காப்பாத்ததான் வந்திருக்கீங்களான்னு கேட்ட உடனே ஆமாம்பான உடனே மொட்டையை விழுந்து சிரிப்பான். முட்டா பையன், மூளைகட்ட பையன், அந்த பையன் இந்த பையன். அவன் சிரிச்சதுல அவனோட காயமே பிச்சுக்கிட்டு வெளியில ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி சிரிச்சிருப்பான். முட்டா பையல ரொம்ப சிரிச்சு மண்டை முட்டை மாதிரி வெடிச்சிட போது ஒழுங்கா கேட்டதுக்கு பதில் சொல்றான்பா. சரி இங்க இருந்து டைரக்டா சவுத் சைடு போய்
அப்படிகா இப்படிகான்னு ரூட்ட சொல்லுவானா. என்னடா நிஜமாவே சொல்றியான்னு கேட்டா மூடிட்டு கேள்றா அப்படின்ட்டு அப்படியே வெஸ்டோட எண்டுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு ஒயிட் டவர் இருக்கும். அங்கதான் ரூக்கியா இருக்கான உடனே என்ன இவன் கேஷுவலா சொல்லிட்டான், உண்மையாதான் சொல்றியா, நம்பலாமா அப்படி இப்படின்னு நோண்டி கேட்பான். எதுக்குடா மாத்தி சொல்லணும், நீ எதுக்காக அந்த பொண்ணை தேடி வந்தியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவளை காப்பாத்தணும்னா நீ அங்க போ, சீக்கிரம் யாரு கண்ணுலயும் படாம இப்பவே கிளம்பு. ஏன்னா சோல் ரீப்பர்ஸ் வந்தானுங்கன்னா மறுபடியும் நீ இதே மாதிரி சண்டை போட வேண்டி இருக்கும். என்கிட்ட தப்பிச்சிட்ட, அவங்க கிட்ட தப்பிப்பியாங்கிறது டவுட் தானே உடனே. சரி ஓகே நான் கிளம்புறேன், ஆனா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் இக்கக்கு, அந்த மொட்டையன் பேர் இக்கக்கு, நான் போயிட்டு வரேன் உடனே போடா தொல்லை பண்ணாத உடனே சரி ஓகேன்ட்டு கிளம்புவானா. அவனை ஸ்டாப் பண்ணி உன்னோட குரூப்ல யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுன்னு கேட்பான். அவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படின்னா நீ எங்க கேப்டன் கையில மட்டும் மாட்டிராத, ஏன்னா அவரு வீக்கான ஆளை தேடி போக மாட்டாரு. நீ தான் நிஜமாவே ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தா அவரு கண்டிப்பா உன்னைய தேடி வருவாருமானா. அவன் என்ன அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு கேட்டா நீ மீட் பண்ணுவில்ல, அப்ப உனக்கே தெரியும். ஏன் மண்டை மொட்டை மண்டை, ஆனா அவன் மண்டை முள்ளு மண்டை. அவனை மீட் பண்ணினா நீ உயிரோட இருக்கிறதே டவுட், கேர்ஃபுல் ஆயிரு அப்படின்னு உடனே அவனோட பேர் என்னன்னு கேட்பான். 11th ஸ்குவாடோட கேப்டன் கென்பச்சி ஜரக்கி அப்படின்ட்டு டெரரா அவனை பத்தி சொல்லுவான். சரி இனி இதுக்கப்புறம் நம்மால அவன் கையில சிக்காம எஸ்கேப் ஆகி போய் ரூக்கியாவை காப்பாத்திட்டானா இல்ல சண்டைய போட்டு மண்டைய உடைக்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.